இன்றைக்கி தைப்பூச விரதத்தில் 4வது நாள். காலையிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் பண்ணி சாமி கும்பிட்டேன் பிரம்ம முகூர்த்தத்தில். இப்போ வந்து ஈவினிங்குமே வந்து அப்படி தான் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேன். காலையிலேயே மாலையிலேயே மறக்காமல் வந்து சாமி கும்பிட்றணும். நீங்கள் வந்து எத்தனை வேளைக்கு வந்து சாப்பிடாம இருப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில். நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சிருவேன். இப்போ 4 to கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் என்னால் கண்ட்ரோல்டாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு வந்து என்னோடய விரதத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். சப்போஸ் அதுக்கப்புறமும் எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நைட்டு தூங்க போகும்போது ஒரு பழமோ இல்லை பாலோ வந்து குடிச்சுக்குவேன். இப்படி தான் ஒரு 2 வேளை வந்து சாப்பிடாம இருந்துட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிடும்போது அந்த விரதத்துக்கான பலன் வந்து இன்னும் அதிகமாக வந்து இருக்கும். அதுக்காக வந்து எல்லாருமே அப்படி இருக்கணும்னு கிடையாது. உங்கள் ஹெல்த்தை பொறுத்து நீங்கள் வந்து இருந்துக்கலாம். இல்லைனா 2 டைம் சாப்பிட்டு 1 டைம் கூட நீங்கள் சாப்பிடாம வந்து இருக்கலாம். அது வந்து எல்லாமே ஹெல்த்தை பொறுத்து தான் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுமே லைட்டாக ஜூஸ் இல்லை பழம் இந்த மாதிரி சாப்பிட்டு 3 டைமும் ஜூஸும் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம். ரைஸு இட்லி இந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்காமல் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்து நம்ம விரதத்தையும் ஃபினிஷ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் தைப்பூசத்தன்னைக்கும் அதே மாதிரி தான் காலையிலேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு ஈவினிங் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 டைம் வந்து சாப்பிடும்போது இன்னும் வந்து நல்ல ஒரு பலனே வந்து கிடைக்கும்.